ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தினாலே கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வெறும் அரிசி மாவு வச்சு நம்ம ஒரு சப்பாத்தி பண்ண போறோம். அதாவது கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா சாப்பிடணும்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம இன்னைக்கு டின்னருக்கு இதான் செய்ய போறோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் கொஞ்சம் காரசாரமான ஒரு சைட் டிஷ் வச்சு செஞ்சோம்னா செம சூப்பரா இருக்கும். வாங்க நான் எப்படி பண்றேன், என்ன பண்றேங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த அரிசி ரொட்டி செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கப்பு தான். மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த இடியாப்ப மாவு இன்னைக்கு நான் கடையில் தான் வாங்கி பண்ணியிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவுலாம் எப்போவுமே எங்கள் அம்மா தான் வறுத்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அரிசியை வந்து மில்ல இடிச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வறுத்து செம்ம சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் கடையில் வாங்கினதான் வச்சுருக்கேன். ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மெஷரிங் கப்பு எங்கே வாங்கணும்னு கேட்குறாங்க. எல்லா கடையிலுமே இப்போ வந்து மெஷரிங் கப்பு பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கி, இந்த மாதிரி சில்வர்லேயும் கிடைக்குது, எவர் சில்வர்லேயும் கிடைக்குது. ஸோ ஓகேங்களா? இது வந்து கடையில் போய்ட்டு நீங்கள் மெஷரிங் கப்புன்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்குது, கொஞ்சம் வந்து வெறுமனையாக போட்டு செய்யாமல் கொஞ்சம் ஃப்ளேவர் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாருங்களேன், சின்ன பீஸில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. குட்டி பீஸு 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன், இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஜீரகம், 2 கருவேப்பிலை. இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 கருவேப்பிலை கழுவி போட்டுக்கோங்க. மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக தான் இருக்கும், சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயிலை ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, மிக்சியில் அடித்து வச்சுருக்கோமா, கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு, இதில் அது போட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை லைட்டாக போட்டோம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். 1 கப் மெஷரிங் கப்புக்கு நம்ம எடுத்தோமா, 1 கப்புக்கு 1.5 கப்பு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். 1 கரெக்டாக 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சிலாம் நம்ம போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இது கட்டாயமாக போடணுமான்னு கேட்டால் வேண்டாம். இது ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் தண்ணிக்குள்ளே கொதிக்கிற தண்ணியில் அரிசி மாவு போட்டிங்கனாலே கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு கட்டியாயிரும். பாருங்க, நல்லா கிளறி விடுங்க. கரெக்டாக 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து இது வந்து இடியாப்ப மாவுங்கிறதுனால ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு வாசனை வரும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், தண்ணி எல்லாமே பிடிச்சிச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், கீழே வந்து இந்த ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், இல்லைன்னா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆறணும், ஏன்னா கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வரணும். அதனால் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்படி மாவு எடுத்து மாற்றிடுங்க. இதை ஃபுல்லாக இந்த ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுறாங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ 2 நிமிஷம் கொஞ்சம் ஆற வைங்க. நம்ம கை பொறுக்கிற சூடில் திரும்ப வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அதை பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சூட்லேயே நீங்கள் வந்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, ரொம்ப ஆற வச்சு பிசைஞ்சா வராது. இந்த மாதிரி கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் அந்த இது செய்கிறதுக்கு. ஆனால் வந்து நம்ம எப்போவுமே சப்பாத்தி அப்படின்னா நமக்கு வந்து கோதுமை மாவுலேயே தான் நம்ம போட்டு பழகிருக்கோம். இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலானது. சரி, நம்மளும் கேரளா டைப்பில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக எப்படினாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இந்த லெவலுக்கு நான் உருட்டிக்கிறேன். கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் விரிச்சு வரும், கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்க. ஓகே,
இப்போ நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் நிதானம் அதை பண்ணுங்கண்ணே. இந்த மாதிரி விரிசல் வரும், நீங்கள் பயப்படாதீங்க. லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக டச் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் திக்கா. அவ்வளோதான். போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஷேப்புக்காக ஏதாவது ஒரு பாத்திரத்தில் உள்ள மூடி எடுத்துக்கோங்கண்ணே. நான் இந்த சைஸ்க்கு ஒரு மூடி எடுத்துருக்கேன். சின்ன சைஸாக வேணால் சின்னதாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். போட்டு இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்ருங்க. இதை பாருங்களேன், இப்படி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னு. ஓகேங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பிஞ்சு போகாது. தைரியமாக இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த சைஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாக திக்காகவும் கொண்டு போயிடாதீங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து எனக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கான கல், அதனால் இந்த கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஓகே, எப்பவும் எங்கள் வீட்டில் ரெகுலராக சப்பாத்தி இதில் தான் நாங்கள் போடுவோம். ஸோ ஆயிலெலாம் எதுவுமே நீங்கள் தடவை வேண்டாம், அப்படின்னு போடணும். கொஞ்சம் சப்பாத்தி கல் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகிக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். நமக்கு வந்து சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கல் நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்கண்ணே. ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு அப்படியே நம்ம மாற்றி போடணும். அவ்வளோதான். ஒரு சைடு மாற்றிட்டு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி 2-3 தடவை நீங்கள் மாற்றி போடுங்க. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செய்யணும். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி 2-3 தடவை மாற்றி போடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நம்ம மாற்றி நிதானமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த சைடு வந்து நான் இழுக்கும் போது பிச்சிட்டேன். ஸோ அடுத்தது பார்க்கும்போது நிதானமாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். இதில் நான் வந்து இஞ்சியும் அந்த ஜீரகம்லாம் போட்டுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து நீங்கள் வெறுமனையாக போடுறீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இருக்காது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள், அப்படி நல்லா புஷ்ஷுன்னு. இது இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து ஒரு ஃப்ளஃபியாக வந்தாச்சு. இப்போ கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா, இந்த டைமில் நம்ம இந்த ரொட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போடுவோம். பிஞ்சிடாமல் பார்த்து எடுத்து போடலாம். ஓகே, இது நீங்கள் அப்படியே எடுத்து முதலே போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷம் விட்டு டக்குன்னு மாற்றி போடுங்க. அப்புறம் நின்று நீங்கள் நிதானமாக மாற்றி போட தான் உங்களுக்கு வந்து 2 பக்கமும் நல்லா கரெக்டாக ஈவனாக வேகும். ஓகேங்களா, இதை நம்ம போட்டு பார்த்துட்டு இது கூட நல்ல காரசாரமான குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் வெங்காயம் தக்காளி தொக்கு வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 இது போட்டேன். மொத்தம் இதில் எனக்கு வந்து ஒரு 9 பீஸ் வந்துருந்துச்சு. இன்னும் போட வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்களேன், ஒரு 9 கரெக்டாக ஒரு கப் மாவில் 9 பீஸ் வந்திருக்கு. நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும், புஷ்ஷுன்னு வரும். வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ வெயிட் பண்ணி நிதானமாக போடுங்க. இது சிம்மில் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று போட்டு சாப்பிட்டு காமிச்சிடலாம். நான் வச்சுருக்கிறது பாருங்கள், சைட் டிஷ் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட். நீங்கள் பிச்சிங்கன்னா உடனே இப்படி பிஞ்சு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்களேன். இது கூட நம்ம வந்து காரசாரமாக வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஏன்னா என்னுடைய டிஷ்ஷு வந்து செம்ம காரமாக இருக்குது. என் பையனுக்கு கொஞ்சம் கொடுத்துறேன். நிறைய பேர் உங்கள் பையனை கொடுங்க, உங்கள் பையன்கிட்ட டேஸ்ட் கேளுங்க அப்படிங்கிங்க. பட் அவன் கேமராவுக்குள்ளே வரமாட்டேக்கான். ஏன்னா அவர் தான் கேமராமேன், அதனால் வர முடியாது. எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? மண்டே ஆட்டினா அவங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்பவுமே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.